2 3 ஓகேவா இதே சூப்பர் 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 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலையரசன் வெளியே பெருசா தெரியாம இருந்தாரு பாத்தீங்களா? இப்போ ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. அது மூலியமா இன்னைக்கு வெளியே தெரிய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது ஒயிலாட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கலையரசனுக்கு ஆட தெரியும் போல. அதை சொல்லி தரேன்ற மாதிரி இவங்க எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டு இருக்காரு. மேக்சிமம் எல்லாருமே ஆடுறதுக்காக வந்துட்டாங்க. அரோரா, அதுக்கப்புறம் வந்து வியானா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, கனி கூட வந்திருக்காங்க. இதை தாண்டி நிறைய ஜென்ஸுமே வந்திருக்காங்க. அதே மாதிரி பிரவீன்ராஜ் இருக்காருல்ல, நான் தாளம் போடுறேன்ற மாதிரி இவர் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுறாரு. கலையரசன் வந்து மற்றவங்களுக்கு அந்த தாளத்துக்கு எப்படி டான்ஸ் மூவ்மெண்ட்லாம் பண்ணுன்றதை சொல்லி தந்துட்டு இருக்காரு. வராதது கொஞ்சம் ஆளுங்க மட்டும்தாங்க, ஒரு 4 ஆளுங்க. காஜி கப்பல் வரல. யாரு காஜி கப்பல் தானே கேட்குறீங்க? ஆதிரையே, அதுக்கப்புறம் எஃப்ஜே தான் அந்த காஜி கப்பல். அவங்க உள்ள இருக்காங்க. இதை தாண்டி வந்து சபரி உள்ள இருக்காரு. ரம்யா ஜோ உள்ள இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்க ரம்யா ஜோ தானே மிஸ் ஆகுறாங்க. ரம்யா ஜோ உள்ள இருக்காங்க. இவர் பண்றதெல்லாம் உள்ள உட்காந்து 4 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. சபரிலாம் வந்து எல்லாத்தையும் கலந்துக்க கூடியவர் தானே, ஏன் வர வேண்டியது தானே? எதுக்காக சபரி உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியல. அதே மாதிரி சபரிக்கு இப்போ கலையரசனை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கு. ஏன்னா வந்து கலையரசன் நிறைய வந்து இவர் பண்ணதை பத்தி வெளியே சொல்லிட்டாரு. அது ஒன்று கடுப்பு. அதே மாதிரி சபரிக்கு மற்றவங்க ஸ்கோர் பண்ணா கொஞ்சம் பிடிக்காதுங்க. உண்மை அதுதான். என்னடா நீ சபரியே குறை சொல்றேன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு சொல்றேன். அது தப்பா கூட இருக்கலாம். சபரிக்கு மற்றவங்க ஸ்கோர் பண்ணாலே பிடிக்காது. இவன் என்னடா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான், இவனுக்கு சீக்கிரமா ஒரு பாயாசத்தை போற்ற வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு போல. ஏன்னா கலந்துக்க வரவே இல்லை, அங்கேயே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. என்னதான்டா பண்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆதிரையே எஃப்ஜே பேசிக்காவே அதுங்க 2 சோம்பேறி. அதுங்க வராததுக்கு நம்மளுக்கு பெருசா காரணம்லாம் தேவையில்லை. ஆனா சபரி இந்த மாதிரி ஜாலியா நடக்கும்போது வந்து கலந்துக்க கூடிய ஆள் தானே, அவர் கூட வரல. ஆனா கனியக்கா இந்த இடத்துக்கு வந்து ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கலையரசன் நல்லா பண்றாங்க டான்ஸ். இதுல நான் காமிச்ச வீடியோல கம்மியா தான் வந்திருக்கும். ஆனா அவன் பயங்கரமா டான்ஸ்லாம் பண்ணா அந்த டான்ஸ் எப்படி பண்ணணும்ன்றதை ஈஸியா இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கான். அதாவது டான்ஸ் ஆட தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஸ்டெப்பு வச்சு சொல்லி தருவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரா சொல்லி தந்துட்டு இருக்கான். அதே மாதிரி வந்து அவன் வந்து இப்படி பண்ணுங்க, களை எடுக்கிற மாதிரி இதை பண்ணணும். அதாவது களை எடுக்கும் போது இதெல்லாம் பண்ணுவாங்களாம். கலையை குனிஞ்சி எடுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சூப்பராக சொல்லி தந்துட்டு இருக்கான். கலையரசன் இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இவன் மாறினா தான் தக்க வச்சுக்க முடியும். ஏன்னா வந்து இவன் லிஸ்ட்டில் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கான். ஆதிரை அரோரா அளவுக்கு இவன் பின்னாடி போல, ஆனால் கொஞ்சம் இவன் பின்னாடி தான் இருக்கான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் வெளியே தெரியுவான்.